ஒரு பக்கம் தமிழ் வந்துட்டு விசில் அடிச்சு கூப்பிட்றது, இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது எல்லா டெஸ்ட்டையும் வந்துட்டு சிபி வந்து லவ் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் நம்ம அவுட்டிங் போகலான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன், இங்கே பாருங்கள் நல்லா பேசினா இப்படியெல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் தானே அந்த கல்யாணத்தை இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜானு ஆசைப்பட்ட மாதிரி பண்ண வச்சதுக்கு நீ தான் வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஆமாம் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி இருக்கணுன்ற மாதிரி அவர் ஏதேதோ சொல்லி டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவுட்டிங் போகலான்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போங்க சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது வழி கொண்டு வந்துட பொழுதே அப்படின்னு சொல்ல ஆமாடா அப்படின்ற மாதிரியும் சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க ஃபேமிலி, அதாவது தமிழோட ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு நம்ம அவுட்டிங் போகலாம் சும்மா இங்கே தானே இருக்கிறாங்க தேனும் இசையும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச, இல்லை தம்பி வேணான்னு முதல்ல தயங்குறாங்க. வாங்க ஆண்டி, யாருக்காவது தெரிஞ்ச அவ்வளோ தான், நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் அவங்க அம்மாவா நடிக்க வந்த அந்த லேடி வந்துட்டு வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு சிபி. இங்கே வந்துட்டு ஜானு கிட்ட வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ் கூட. அப்போ வீடியோ கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு சிபி. கட் பண்ணி விட்டுறாங்க, ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே அவன் எடுக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருப்பான், நீ பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜானு உடனே அட்டன் பண்ணுறாரு. ஹாய் நாங்கள் எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம், நாங்கள் என் கூட யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு முதல்ல இசை, அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி எல்லாரையும் வந்துட்டு காமிச்சிட்ருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. ஐயோ அம்மா வேறு இருக்காங்கன்னு பயந்து போயிடுறாங்க. அப்புறம் இசையா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜானு வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா இங்கேருந்து பேசிட போகிறாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க, காமிச்சிட போகிறாரோ சிபின்னு சொல்லிட்டு. அப்புறம் தமிழை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, அவங்க ஃபேமிலி வந்து தமிழை தான் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜானு கிட்டே சொல்ல, ஜானு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பேர் தமிழ் நீ உடனே கிளம்பி போவாங்க கூடன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்ப நானே ட்ராப் பண்ணிடுறேன் வான்னு சொல்கிறாங்க. எதுக்குமா உங்களுக்கு சிரமம், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வா போகலாம், வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜானு வந்து தமிழை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. தமிழ் வந்து அவங்க தங்கச்சி தேனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, கூடவே ஜானு அம்மாவும் வராங்க, அம்மாவை மறைஞ்சிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மெசேஜ் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. சரின்னு அவங்க அம்மாவுக்கு அனுப்பலான்னு பார்த்தா மெசேஜ் வந்துட்டு போகவே மாட்டேங்குது. அப்போது பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கரெக்டாக கார் வந்து நிப்பாட்டினோடனே சிபி கவனிச்சிடுறாங்க. ஜானு வந்து இறங்குறத பார்த்தா நான் ஜானு வந்திருக்கால சூப்பர் சர்ப்ரைஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக தேனோட அம்மா வந்துட்டு போயிட்டு பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிறாங்க. கரெக்டாக ஜானு வந்துட்டு, ஜானு நீ வந்திருக்கியா சூப்பர் வா இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. டே நீ என்ன கூப்பிட்டியா, தமிழை மட்டும் தானே கூப்பிட்டேன், நான்லாம் வரல, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. அப்புறமா இசை பேசிகிட்ருக்கேன், இசையை கூட்டிகிட்டு நான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், நாங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கோன்ற மாதிரி தமிழ் சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா வந்தாங்கன்னு சொன்னாங்க, அம்மா உட்காந்துன்னு சொல்லிட்டு ஜானு கேட்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுறாங்க. சரி சரி நாங்கள் கிளம்புறேன்ற மாதிரி ஜானு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தோடனே சரி சரிம்மா நீ கிளம்புமா உடனேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி இவங்க கிளம்பிட்டோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தமிழ் நீ சாப்பிடவே இல்லை ஐஸ்கிரீம்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம சார் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே சிபி கிட்ட வந்துட்டு அவங்க மாமா வந்துட்டு என்ன பண்ணி அந்த தமிழை விரட்டணும்னு அவ்வளோ தீவிரமாக சொன்னேன், ஆனால் இப்போல்லாம் அவளுக்கு நீ தான் ஃபேவராக பண்ணிகிட்ருக்க ஜானுமா விட அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிபி மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. சிபி பிளான் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்லுவாரா என்ன எதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும்.